தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டெக் தமிழ் சேனல். நான் உங்கள் கார்த்திக் பேசுறேன். நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்களோட பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணுமா, அதுவும் இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாம ஒரு அப்ளிகேஷன் மூலமா தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த அப்ளிகேஷன்ல எல்லா பேங்கோட எப்படி மிஸ்டு கால் கொடுத்து பேலன்ஸ் செக் பண்றது, அது மட்டும் இல்லாம மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, எல்லா டீடைல்ஸும் வந்து அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பேங்க்ல ரெண்டு பேங்க்ல எல்லா டோட்டல் இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா பேங்கோட டீடைல்ஸும் அந்த அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஷேர் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்க இப்ப புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நாம புது வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வரும்போது நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே गाइस, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களோட இன்டர்நெட் யூசேஜ் தேவைப்படுமே தவிர நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படாது. என்னோட இன்டர்நெட் ஆஃபில் தான் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் செகண்ட் டைம்ஸ் நீங்கள் அலோவ் பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அலோவ் கொடுத்துடுங்க. எதுக்காக அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுறதுக்காக தான். இந்த மிஸ்டு கால் பேலன்ஸ் செக்னு இருக்கும். எஸ்எம்எஸ் பேங்கிங், ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லா பேங்க்கோட டீட்டெயில்ஸும் இந்த ஒரே அப்ளிகேஷன் இருக்குது. பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் தான் சொல்லணும். இப்போ மிஸ்டு கால் செக் பண்ணி பார்க்கலாம். மிஸ்டு கால் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கோட இதுவும் வந்துடுச்சு. மை பேங்க்ஸ், இதில் நீங்கள் ஃபேவரட்டான பேங்க்கை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எனக்கு ஒரு பேங்க் தேவைப்படுது அப்படின்னா சிட்டி பேங்க் இருக்குது அப்படின்னா நான் ஃபேவரட் பண்ணிட்டேன்னா இங்கே வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பேலன்ஸ் செக் பண்ணி எஸ்எம்எஸ் மூலமே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு பேங்க்கோட நம்பர் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு தேவைப்படுற நம்பரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அந்த பேங்க் டீட்டெயில் கொடுங்க. கண்டிப்பாக அதுக்கான நம்பர் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் எல்லா பேங்க்கோட இதுவுமே கொடுத்துருப்பாங்க. அதில் இன்னொரு என்ன ஃபீச்சர் அப்படின்னா மினி ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் எடுக்க முடியும். மினி ஸ்டேட்மெண்ட் நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி எடுக்கணும்னா ஏடிஎம் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுலேயே தாராளமாக உங்களோட எம்பின் இந்த மாதிரி நம்பரை கொடுத்துட்டு எஸ்எம்எஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மினி ஸ்டேட்மெண்ட் வந்துடும். கஸ்டமர் கேர் நம்பர் கூட இதில் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். கஸ்டமர் கேர் நம்பரும் ஒர்க் ஆகுது. மினி ஸ்டேட்மெண்ட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு பேலன்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு அதனால் நல்ல ஒரு அப்ளிகேஷன் தான் சொல்லும். இதில் ஏதாவது ஒரு பேங்க் விட்டு போயிருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நான் எஸ்எம்எஸ் பண்ணுறேன். எஸ்எம்எஸ் பேங்கிங்னு இருக்குது பார்த்தீங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா பேங்க்கோட எஸ்எம்எஸ் பேங்கிங்கும் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கலாம். பேலன்ஸ் செக், மினி ஸ்டேட்மெண்ட், செக் புக் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எஸ்எம்எஸ் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிக்வஸ்ட், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், பில் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரே அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் சொல்லணும். அடுத்து ஐஎஃப்எஸ் கோட். நீங்கள் ஐஎஃப்எஸ் கோட் நிறைய பேர் வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா உங்களுக்கு இது பண்ணுறதா இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும், எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ் கோட் தெரியாமல் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதன் மூலிமா நீங்கள் ஐஎஃப்எஸ் கோடும் தெரிஞ்சுக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் கிளிக் பண்ணுறேன். அஃபிஷியல் வெப்சைட், பர்சனல் பேங்கிங், கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரே அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் யூஸாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.